நினைவுகளின் அலைகளாம் அனுபவம் என்பதற்கிணங்க தமது முஅல்லிமுடனான தமக்கான அனுபவங்கள் எனும் தலைப்பில் அனுபவ பகிர்வினை கூறி செல்ல மரண பிரிவு மாணவர்களான MHC, MAM அல்ஹம், FA அனஸ், AM அஃப்தாப், SM ஜக்கி, MN ஃபாத்திமா நிஷா, MN ஃபாத்திமா ஜஹ்ரா ஆகியவர்களை இவ்விடம் அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் போன நோன்பு அதாவது கடைசி 10 நாளில் பள்ளியில் இத்திகாஃப் நின்றோம். நாங்கள் ஒரு சின்ன பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைகள் ஒரு 15 பேர் மட்டுக்கும் சாஃபிர் மௌலவி, அன்ஃபர் மௌலவி, நம்மட ஸ்கூல் பிரின்சிபல் ஜியாதீன் சார் எல்லாரும் நிறைய பெரிய ஆக்கள் எல்லாம் இருந்தோம். அந்த டைமில் எல்லாரும் சேர்ந்து சாப்பாடு திண்டோம், நிறைய நல்ல விஷயங்களை பழகினோம், துவா எல்லாம் செஞ்சோம், துவா பாடமாக்கினோம், குர்ஆன் ஓதினோம், முன்பின் சுன்னத்தெல்லாம் தொழுதம். அது மாதிரி நிறைய விஷயங்களை பழகினோம். சில நேரம் மௌலவிகளுக்கு பெரியாக்களுக்கு தெரியாமல் ஹவுதில் இறங்கி முழுதுன்னு அந்த நாள் எங்களுக்கு அந்த கடைசி 10 நாளும் எங்களுக்கு வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கு. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இந்த வருஷம் 2024ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 4ஆம் தேதி ஒரு ட்ரிப் போனோம், கல்வி சுற்றுலா உண்டு. அங்கே போன டைமில் பஸ்ஸில் எங்களுக்கு போகக்கொள்ள எங்களுக்கு களைப்பு வரப்படாததுக்காக முகமது நபியோட வரலாறை போட்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் அதை இரசித்துட்டு போயிட்டு இருந்தோம், அன்ஃபர் மொழி நான் எல்லாரும். அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு பள்ளிட்ட நிப்பாட்டி காலை சாப்பாட்டை உண்டுட்டு அங்கே எங்களை வீடியோ எடுத்தாங்க அன்ஃபர் மௌலவி. அதுக்கு பிறகு அங்கே ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஆக்களா பிரித்து குரூப் பிரித்தாங்க. அதுக்கு பிறகு இன்னொரு பள்ளிக்கு போனேன். அந்த பள்ளியில் ஒரு ஆலிமும் இருந்தார், அவங்களோட பேர் யுஸ்ரி சுபேர். நாங்கள் பகல் சாப்பாட்டையும் தின்ட்டாங்க, லுஹரையும் தொழுதுட்டு அந்த ஆலிம் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் எல்லாம் கற்பித்தாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் அதெல்லாம் விளங்கிட்டு நல்லா விளங்கிச்சு. அதுக்கு பிறகு நாங்கள் இன்னொரு கண்காட்சி ஒன்றுக்கு போனேன். அவங்க அங்கே முகமது நபியோட வரலாறை அப்படியே ஆக்கத்தால் உருவாக்கியிருந்தாங்க. எனக்கு அதெல்லாம் அந்த ஜம்சம் கிணறு பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு பிறகு உஹது போர், வேற நிறைய போரெல்லாம் அங்கே இருந்துச்சு, செஞ்சு ஆக்கத்தால் செஞ்சிருந்தாங்க. அதெல்லாம் எனக்கு நல்லா பிடிச்சிச்சு. அதுக்கு பிறகு அந்த கண்காட்சியிலேயே முகமது நபி ஹிஜ்ரத் போன இதையும் செஞ்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் கோல் ஃபேஸுக்கு போனோம். அங்கே போய் முழுகிட்டு எல்லாம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்து சேரக்கொல 1:30 மட்டும் இருக்கும். நாங்கள் வந்து கலாய முஸ்லீம் மஸ்ஜிதையோ வந்து அடைஞ்சிட்டோம். அதுக்கு பிறகு நாங்கள் வந்து அடைஞ்ச பிறகு அன்ஃபர் மௌலவி எங்களை வச்சு உம்மாகள் வரங்காட்டிக்கும் பாப்பாகள் வரங்காட்டிக்கும் வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு அன்ஃபர் மௌலவி எங்களை அனுப்பினாங்க. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் அன்ஃபர் மௌலவி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளிக்கூடத்துல அந்த சம்பவம் உண்டு. நான் ஒரு பொடி எடுங்க அடிச்சு போட்டேன். அவன் திருப்ப எனக்கு அடிச்சனு எண்ணத்தோட பள்ளிக்கூடத்துல கிட்ட வந்து போயிட்டு இருந்தான். அதுக்கு பிறகு நான் சொன்னேன் மௌலவிட்ட, இந்த இவன் எனக்கு அடிச்சவா ரெண்டு. அதுக்கு பிறகு அன்ஃபர் மௌலவி எங்களை கூப்பிட்டு வச்சு ஒரு பயான் ஒன்று பண்ணினார், மன்னிப்புற. அதுல இருந்து எங்களுக்கு மன்னிப்புற இது விளைஞ்சு. அனைவருக்கும் என் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعليكم السلام ورحمة الله وبركاته.
ஒரு நாள் நானும் முஸ்லியும் அன்வர் மௌலவியோட ஊட்டடிக்கு போனோம். அன்வர் மௌலவி தின்ட்டு இருந்தார். அந்த டைம்ல நான் சொன்னேன், நீ வெளியே வாடா, நாம வெளியே தின்னு முடிஞ்சாலே போக முடியும் ஆம்னு சொல்லிட்டான். அவ வெளியே வந்து கொஞ்சம் விளையாட்டு போனோம். அன்வர் மௌலவி தின்னு முடிச்சுட்டு கை காலை கழுவிட்டு இருந்தார். அந்த டைம்ல நாங்க போய் அவளோட பேசிட்டு வந்தோம். அவள் ராவல போய் துவர் காசு எவ்வளவுன்னு கேட்டுட்டு வந்து அவளும் தொழுதுட்டு நாங்களும் தொழுதுட்டு போயிட்டு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சென்ற நோம்பு ரமலானுக்கு முதல் ஒரு 10 நாளுக்கு முதல் நாங்கள் பாடசாலை விடுமுறை நாளில் ஹிஃபுல் மദ്രஸாக்கு காலையில் வந்து முடிச்சோடனே நான் எப்பவும் விளையாடு. ஒரு நாள் கொக்கோமா கோச்சி அந்த விளையாட்டை விளையாடுறதுக்கால மோளை வீடியோ எடுத்து யூடியூப்ல எல்லாம் போட்டார். அது எங்களுக்கு சந்தோஷமா எல்லாம் இருந்துச்சு. மௌலவி மேல் படிப்புக்கு போறது எங்களுக்கு சந்தோஷம்தான், ஆனாலும் ஒரு கவலை. படிச்சுட்டு இந்த ஊருக்கு வரணும்னு நாங்கள் அல்லாஹ்விடம் துஆ கேட்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எங்களோட மദ്രஸால நடந்த அனுபவ பகிர்வை பற்றி பேச வந்திருக்கேன். நான் ஒரு ஷாமனை கொண்டு வந்து என்னோட மദ്രஸா பெட்டிக்குள்ளால வச்சேன். அதுக்கப்புறம் மௌலவி கூப்பிட்டு என்ன தாண்டி கேட்டார். நான் மௌலவியோட காதுக்குள்ளால ரகசியமா சொன்னேன் வாழைப்பழம்ண்டு. அதுக்கப்புறம் மௌலவி எல்லாருக்கும் ஒவ்வொன்று எடுத்து கொடுங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் கொடுத்ததுக்கு பிறகு ஒன்று மிஞ்சிச்சு. அந்த ஒன்றை நான் மௌலவி சொன்னேன், மௌலவி நீங்க இதை எடுத்துக்கோங்க, என் வீட்டுல நிறைய வாழைப்பழம் இருக்கு, அதை நான் திண்டுக்குதேன். அதுக்கு பிறகு மௌலவி சொன்னார், இல்ல 2 பேரும் பகிர்வோம்ண்டு. அதுக்கு பிறகு பகிர்ந்ததுக்கு பிறகு சரி மௌலவின்னு சொன்னேன். நான் போய் இருந்ததுக்கு பிறகு அருகம் வந்தாங்க. அதுக்கு பிறகு மௌலவிட பாதியில எடுத்து கொடுத்தேன். அதுல நாம விளங்கி கொண்டது பகிர்ந்து உண்ண வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மௌலவி எனக்கு தந்த பொறுப்பு. மദ്രஸாக்குண்டு ஒரு பொட்டி இருக்குது. அந்த பொட்டியில மദ്രஸாக்குரிய பொருட்கள் எல்லாம் இருக்கும். அந்த பொட்டி எனக்கு பொறுப்பு தந்ததால நான் மദ്രஸா விட்டு போற நேரம் எல்லாம் அதுல பொருட்கள் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்து பத்திரமா வச்சுட்டு போவேன். இந்த மாதிரி எங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களால எங்களுக்கு நிறைய படிப்பினைகள் கிடைச்சிருக்கு. இந்த படிப்பினை எல்லாம் ஏற்படுத்தி தந்த எங்களோட அல் ஹாஃபில் அன்ஃபர் நஹ்ஜி அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர்.